பரந்தூர் விமான நிலையம் வந்தால்தான் தமிழ்நாடு வளர்ச்சி அடையும் என்று சொல்வது எப்படி இருக்குன்னா, ஆளக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் வந்து இந்தியா முன்னேறதுக்கு ஒரே வழி எது கேட்டால் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சொல்லுவாங்க. அதுமாதிரி தமிழ்நாட்டில் வந்து சொல்லுவாங்களாட்டிருக்கு, தமிழ்நாடு முன்னேறதுக்கு ஒரே வழி வந்து ஒன் ஏர்போர்ட்னு சொல்லுவாங்களாட்டிருக்கு. இது வந்து தமிழ்நாட்டை கொச்சைப்படுத்தும், தமிழ்நாட்டை சிறுமைப்படுத்தும் விஷயம் பாருங்க. ஒரு ஏர்போர்ட் வந்து தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை வந்து தடுக்கும் அல்லது முன்னேற்றம்னா, இப்போ நீங்கள் கர்நாடகாவுக்கு போனீங்கன்னா ஒரே ஒரு ஏர்போர்ட்னா அது வந்து பெங்களூர் மட்டும் தான். கர்நாடகாவில் பயணம் செய்யக்கூடிய 96% பேர் பெங்களூர் யூஸ் பண்ணாங்க. யாருக்கு இப்போ 11 வேணும்னு சொல்லுவா? யாரு சென்னையை சர்வதேச கண்களுக்கு சென்னை இஸ் எ டிசாஸ்டர் ப்ரோன் சிட்டி, சென்னை ஒரு பேரர் சூழ் நகரம் என்பதை யார் சர்வதேச கண்களுக்கு காட்ட விரும்புகிறார்களோ அவர்கள் தான் பரந்தூர் திட்டத்தை ஆதரிப்பார்கள் வேண்டும் என்று சொல்வார்கள். ஏன்னா இந்தியா மிக மிக வெப்பமான பெருநகரம் வந்து சென்னை தான், பெங்களூர் கிடையாது, டெல்லி கிடையாது, ஹைதராபாத் கிடையாது. அப்ப இன்னும் மோசமாக சென்னையை மாற்ற வேண்டும் என்றால் ஃபுல்லா கான்கிரீட்டைஸ் பண்ணி எல்லாத்தையும் கான்கிரீட் ஆக்கி கடந்த 5 அல்லது 7 ஆண்டுகள்ல பரந்தூர் விமானத்தை சுற்றி ஒரு 30 கிலோமீட்டர் ரேடியஸ்ல யார் யாரெல்லாம் லேண்ட் வாங்கியிருக்கா, அதுக்கு அந்த டிரான்சாக்ஷன் பின்னாடி யாருக்கா என்பதை விசாரணை கமிஷன் அமைத்து அல்லது விசாரித்து அதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாங்கள் கோரிக்கை கேட்கிறோம். அப்பதான் உண்மை தெரியும். ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக நேற்று வாயிலாக இணைந்திருக்கிறார் பூ உலக நண்பர்கள் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் மரத்துக்குரிய தோழர் திரு சுந்தரராஜன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். ரொம்ப நெடுநாட்களா போராடிக்கிட்டு இருந்த ஒரு போராட்டம் தொடர்ச்சியா உங்கள் அமைப்பினரும் சரி நீங்களும் சரி பலவிதமான நெருக்கடிகளுக்கும் நிலைகளுக்கும் உள்ளான போதிலும் இதை விட்டுறக்கூடாது. ஏன்னா இது வந்து மக்களுக்கு எதிராக இருக்கிறது, சூழலுக்கு எதிராக இருக்கிறது. தொடர்ச்சியா போராடிக்கிட்டு இருந்த ஒரு விவகாரம் வந்து பாத்தீங்கன்னா பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு என்பதுதான். இன்றைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அறிவிப்பின் அடிப்படையில அந்த விவகாரம் கைவிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பாக்குறோம். இந்த அறிவிப்பு முதல்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு உணர்வை கொடுக்கிறது? அதுக்கு அப்புறம் நம்ம அதுல இருந்து கடந்து செல்லலாம். அதாவது ஒரு 1000 நாட்களுக்கு மேலாக அந்த பகுதியை சேர்ந்த விவசாய பெருங்குடி மக்கள் ஒரு அமைதி வழியில் போராட்டம் நடத்தினார்கள். அவருடைய போராட்டத்திற்கு இந்த அரசு செவிசாய்த்து அந்த திட்டத்தை கைவிட்டிருப்பது உண்மையில் பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. எளிய மக்களின் குரலை கேட்பதற்கு தயாராக கொண்டிருக்கிறது ஆட்சியாளர்கள் என்பதற்கான ஒரு முன்னுதாரணமாக நம்ம இதை பார்க்க முடியும். அறிவித்த முதல்வருக்கும் இதுக்கு ஒத்துழைத்த அனைத்து தோழமை கட்சிகள், அதாவது இன்னைக்கு தாவேக அரசு வந்து நன்றி சொல்லி கேன்சல் பண்ணியிருந்தாலும் இதுக்கு போராட்டத்துக்கு துறை நின்ற பல்வேறு அமைப்புகள், தமிழக வாழ்வுரிமை கட்சி, விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர் கட்சி, STPI போன்ற பல்வேறு கட்சிகள், இயக்கங்கள், மே 17 இயக்கம் போன்ற பல்வேறு இயக்கங்களும் கட்சிகளும் இந்த போராட்ட துணையாக நின்றார்கள். அனைவருக்கும் நாங்கள் வந்து மக்கள் சார்பில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஒரு தமிழ்நாடு ஒரு சூழலியல் முக்கியத்துவத்தை நோக்கி போய் கொண்டிருப்பதற்கான ஒரு விஷயமாக இதை நாம் பார்க்க முடியும். சூழலியல் சீர்கேட்டை ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கு எதிராக ஆளக்கூடிய அரசுகள் வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது, மக்களின் குரலை கேட்க வேண்டும் என்பதற்காக ஒரு முக்கியமான ஒரு முன்னர்வாக முக்கியமான விஷயமாக இந்த அறிவிப்பை நாம் பார்க்க முடியும். ஆனா எதிர்கட்சிகள் குறிப்பாக திமுகவுடைய தோழர்கள் வந்து பாத்தீங்கன்னா கடுமையான ஒரு எதிர்ப்புகளை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து அறிவாலயத்துல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கருப்பு நாள் என்றே பதிவு செய்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் திரு TRB ராஜா போன்றோர். இப்ப கருப்பு நாள் அவங்க சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, கட்டாயமா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நிறைய வந்து லாஸ் ஆக போகுது, ரொம்ப பின்னோக்கி போக போறோம், ஆந்திராவுக்கு தான் எல்லாமே போக போகுது அப்படிங்கிற ஒரு வாதங்களை முன்வைக்கிறாங்க. இந்த வாதங்கள்ல உண்மை இல்லையா? இல்ல, நிச்சயமாக கிடையாது. அதாவது இந்த மாதிரி பரந்தூர் விமான நிலையம் வந்தால்தான் தமிழ்நாடு வளர்ச்சி அடையும் என்று சொல்வது எப்படி இருக்குன்னா, ஆளக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் வந்து இந்தியா முன்னேறதுக்கு ஒரே வழி எது கேட்டால் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சொல்லுவாங்க. அதுமாதிரி தமிழ்நாட்டில் வந்து சொல்லுவாங்களாட்டிருக்கு, தமிழ்நாடு முன்னேறதுக்கு ஒரே வழி வந்து ஒன் ஏர்போர்ட்னு சொல்லுவாங்களாட்டிருக்கு. இது வந்து தமிழ்நாட்டை கொச்சைப்படுத்தும், தமிழ்நாட்டை சிறுமைப்படுத்தும் விஷயம் பாருங்க. ஒரு ஏர்போர்ட் வந்து தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை வந்து தடுக்கும் அல்லது முன்னேற்றம்னா ஒட்டுமொத்த 8 கோடி மக்களின் ஒரு விஷயத்தை வந்து அவருடைய நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏன் வர்றாங்க முதலீட்டாளர்கள்? தமிழ்நாடு அமைதியான மாநிலம், சாதி சண்டை கிடையாது, மதச்சண்டை கிடையாது. இங்க HR ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து அவ்வளவு அபண்டண்டா இருக்குது. அதாவது அறிவியல் படித்தவர்கள், கணிதம் படித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இங்க வந்து ஒரு அமைதியான ஒரு மாநிலம். இதெல்லாம் பார்த்தா தமிழ்நாட்டு முதலீட்டாளர் வர்றாங்க இல்லையா, ஒரு ஏர்போர்ட்டை பார்த்து யாரும் வரதில்லை. ஸோ அப்படி சொல்வது என்பது நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களை கொச்சைப்படுத்தக்கூடிய விஷயமா தான் நம்ம பார்க்க முடியும். தமிழ்நாட்டு மக்கள் உண்மையில் பரந்தூர் திட்டத்தை நிறுத்தி இருப்பது, பரந்தூர் திட்டம் என்பது இன்றைக்கு யாரெல்லாம் இந்த திட்டத்தை கைவிட்டதை எதிர்த்து சொல்கிறார்களோ அந்த சித்தாந்தம், அதாவது திராவிடியன் மாடல் அல்லது தமிழ்நாட்டுக்கான ஒரு திராவிடியன் மாடல் சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, பரந்துபட்ட வளர்ச்சியை தான் அது வந்து ஊக்கப்படுத்துது. டிராவிடியன் மாடல்ங்கிறது டிஸ்ட்ரிபியூட்டட் growth தான்.
அப்படி டிஸ்ட்ரிபியூட்டட் growth-ஐ தடுத்து விடக்கூடிய திட்டமாகத்தான் நான் வந்து பரந்தூர் ஏர்போர்ட் வந்து பார்க்க முடியும். அதுக்கு உதாரணமாக நான் சொல்ல முடியும். இப்போ நீங்க கர்நாடகாவுக்கு போனீங்கன்னா ஒரே ஒரு ஏர்போர்ட்னா அது பெங்களூர் மட்டும் தான். கர்நாடகாவில் பயணம் செய்யக்கூடிய 96% பேர் பெங்களூர் ஏர்போர்ட் யூஸ் பண்றாங்க. ஆனா தமிழ்நாட்டில் வந்து சென்னை ஏர்போர்ட் யூஸ் பண்றவங்க வந்து 70% பேர் தான். மிச்சவங்க எங்கேருந்து போறாங்க? கோயம்புத்தூர்ல இருந்து போயிடுறாங்க, திருச்சியில இருந்து போயிடுறாங்க, மதுரையில இருந்து போயிடுறாங்க, தூத்துக்குடில இருந்து போயிடுறாங்க. ஆனா அங்க ஏர்போர்ட்டே கிடையாது. எங்க நீங்க கர்நாடகாவுக்கு போனீங்கன்னா பெங்களூரை விட்டால் ஒரு பெரிய ஏர்போர்ட் வந்து கர்நாடகா. ஏன்னா பெங்களூர் விமான நிலையத்தை இயக்குவோர் வந்து அனுமதிக்க மாட்டாங்க. பெங்களூர் விமான நிலையத்தை வந்து இத்தனை ஆயிரம் கோடி போட்டு நாங்கள் செலவழிச்சு கட்டிட்டு உங்களை வந்து மற்ற ஏர்போர்ட்டையும் எப்படி டெவலப் பண்ண விடுவாங்க எப்படி எதிர்பார்க்க முடியும்? பரந்தூர் வந்திருந்தால் அதே நிலைமை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும். தமிழ்நாடு இதுவரை கடைபிடித்த 50-60 ஆண்டுகளில் கடைபிடித்த பரந்துபட்ட வளர்ச்சியை முழுவதுமாக சிதைத்து கொன்று இருக்கும் பரந்தூர் விமான நிலையம். ஆனால் உண்மையில் திராவிட சித்தாந்தத்தை நம்பக்கூடியவர்கள் தமிழ்நாடு பரந்துபட்ட வளர்ச்சியை அடைய விரும்புகிற எல்லோரும் இந்த திட்டத்தை எதிர்த்தான் நிற்க வேண்டும், எதிர்த்தான் நிற்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சிக்கு எதிராக சிந்திக்கிறாங்க அல்லது வந்து இதை பற்றி புரிதல் இல்லாம நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. முதலமைச்சர் இதை பத்தி தெரியல, தப்பா கைட் பண்ணிருக்கிறாங்க, சுத்தி இருக்கிறவங்க ஏதோ உணர்வு எழுச்சியில பேசி அவரை தப்பா கைட் பண்ணிட்டாங்கன்ற விமர்சனமும் இந்த அரசு மீது முதலமைச்சர் மீது முன்வைக்கப்படுகிறது. இல்ல, அதாவது அதை ஏற்றுக்கொள்ள முடியாதான் நம்ம வந்து சொல்லணும். ஏன்னா நீங்க வந்து சென்னைக்கு இன்னைக்கு சென்னையில எது அதிகமான வெள்ள பாதிப்பை சந்திக்கும்? எந்த பகுதி? சவுத் சென்னை, வேளச்சேரி. அது காரணம் என்ன? அங்க இருந்த நீர்நிலை அழிச்சு, பள்ளிக்கரை அழிச்சு, நாம் வந்து பல நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜில இருந்து ஆரம்பிச்சு அவ்வளோத்தையும் அதுக்குள்ள கட்டின விளைவு தான் இன்னைக்கு வந்து வேளச்சேரி வந்து சந்திக்குது. அதே மாதிரி சென்னையோட மேற்கு பகுதி, அதாவது ஸ்ரீபெரும்புதூர், போரூர், பூந்தமல்லி, அண்ணா நகர், கோயம்பேடு, இந்த பகுதி பெரிய அளவில் வெள்ளம் வராமல் இருப்பதற்கான முக்கியமான காரணம் சென்னைக்கு மேற்கு பக்கம் உள்ள நீர்நிலைகள் தான். அதுதான் முக்கியமான காரணம். நீங்க சென்னையும் பெங்களூர் ஒப்பிடவே கூடாது. ஒப்பிட்ட அளவு நான் சொல்றேன். ஏன்னா பெங்களூருடைய எலிவேஷன், அதாவது கடல் மட்டத்திலிருந்து 3000 அடியில இருக்குது. ஆனா சென்னை வந்து 3 அடியில இருக்குது. சென்னை வந்து ஒரு பிளாட் சிட்டி. ஸோ இங்க பெய்கிற மழை வந்து நீங்க கடலுக்கு உடனே போகாது. ஏன்னா ஒரு பிளாட் சிட்டி, 3 அடி தான் அதோட மீன் சி லெவல் இருந்து உயரம் வந்து 3 அடி தான், 1 மீட்டர் தான். பெங்களூர் வந்து கிட்டத்தட்ட 1000 மீட்டர், அதாவது 3000 அடி. ஸோ மழை பெஞ்சுன்னா தண்ணி கீழே டக்குன்னு போயிடும். இருந்தும் பெங்களூர் தெளிப்பதற்கான காரணம் அங்க இருந்த 300 சில நீர்நிலைகள்ல வந்து 33 மட்டும் தான் வந்து பெண்டிங் வந்து இருக்குது. மிச்சம் எல்லாத்தையும் வந்து அழிச்சாச்சு. அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு சென்னையை வெள்ளத்தில் தடுப்பதற்காக சென்னைக்கு மேற்கு பக்கத்துல சென்னைக்கு வரக்கூடிய வெள்ளம் எங்கிருந்து வரும்? சென்னையில மழை கிடையாது. சென்னைக்கு மேற்கு பக்கமாக உள்ள காஞ்சிபுரம், திருவள்ளூர், அரக்கோணம் போன்ற பகுதியில் பெய்யக்கூடிய மழை தான் சென்னைக்கு வெள்ளமா வரும். ஸோ இந்த வாட்டர் பாடிஸ் என்ன பண்ணும்னா, சென்னை வந்து பிளாட் சிட்டினால இன்னைக்கு சென்னையில பெய்யக்கூடிய மழை வந்து ஒரு ஃபியூ ஹவர்ஸ்ல வந்து அது 1 டேக்குள்ள கடலுக்கு போயிடும். ஸ்லோவா தான் போகும், இங்க ஃபாஸ்டாலாம் போகாது, பெங்களூர் மாதிரி போகாது. ஏன்னா சென்னை வந்து பிளாட்டா தான் போகும், பிளாட் சிட்டி இது. ஸோ அப்ப இன்னைக்கு பெய்கிற மழை ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரத்தை கடலுக்குள்ள போயிடும். இங்க இருக்க வாட்டர் பாடிஸ் என்ன பண்ணா, மேற்கு பக்கம் வாட்டர் பாடிஸ், பரந்தூர் பகுதியில் இருக்க வாட்டர் பாடிஸ் என்ன பண்ணா, பெய்கின்ற மழை நீரை தக்க வச்சுக்கும், தேக்கி வச்சுக்கும். ஒரு வாட்டர் பாடிஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப பெய்கிற மழை இப்பவே சென்னைக்கு வந்துடும், அடுத்த 2 மணி நேரத்துல சென்னைக்கு வந்துடும். அப்ப ஒரே நேரத்துல சென்னையில் பெய்த மழையும் தண்ணீரா இருக்கும், அங்க நீர் இல்லாம வரக்கூடிய தண்ணீரும் வந்து வெள்ளக்காடாக சென்னை மாற்றிவிடும். அப்ப கொஞ்சம் புரிதல் உள்ளவங்க சென்னையை ஒரு பொருளாதார தலைமையிடமாக வைத்திருக்க விரும்புவோர், நான் குறிப்பிட்ட இந்த வார்த்தையை சொல்றேன், எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நடைபெறக்கூடிய நகரமாக சென்னை இருக்க வேண்டும் என்றால் பரந்தூர் திட்டம் வரக்கூடாது. யார் தெரியுமா பரந்தூர் திட்டம் வேணும்னு சொல்லுவா? யாரு சென்னையை சர்வதேச கண்களுக்கு சென்னை இஸ் a disaster prone city, சென்னை ஒரு பேரர் சூழ் நகரம் என்பதை யாரு சர்வதேச கண்களுக்கு காட்ட விரும்புகிறார்களோ அவர்கள் தான் பரந்தூர் திட்டத்தை ஆதரிப்பார்கள், வேண்டும் என்று சொல்வார்கள். ஏன்னா நீங்க அந்த 33 வாட்டர் பாடி மட்டும் இல்ல, பரந்தூருக்குள்ள இருக்கிற 33 வாட்டர் பாடி மட்டும் இல்ல, பரந்தூருக்கும் சென்னைக்கும் இடையில 100கணக்கான வாட்டர் பாடிஸ் இருக்கு. அப்ப ஏர்போர்ட்ல டெவலப்மெண்ட் வரும். அப்ப ஏர்போர்ட் வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல கொண்டு வரும், ஒரு மாலை கொண்டு வரும், ஒரு ஆபீஸ் காம்ப்ளெக்ஸ் கொண்டு வரும், ஒரு ஏரோ சிட்டியை கொண்டு வரும். இவெல்லாம் அடுத்து வரக்கூடிய டெவலப்மெண்ட் நடக்கும். ஏர்போர்ட்டை ஒட்டி கூட டெவலப்மெண்ட், இது எல்லா ஊரையும் நடக்கக்கூடிய விஷயம் தான். அப்ப இன்னும் 100கணக்கான வாட்டர் பாடிஸ் அழிக்கப்படும். இந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்காகவும், மாலுக்காகவும், ஐடி பார்க்காகவும் இன்னும் 100கணக்கான வாட்டர் பாடிஸ் அழிக்கப்படும். அப்ப அழிக்கப்படும் பொழுது சென்னை ஒரு பேரிடர் சூழ் நகரமாக மாறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் உள்ளன. ஏற்கனவே இந்தியாவே தி மோஸ்ட் ஹாட்டஸ்ட் மெகா சிட்டி, இந்தியா மிக மிக வெப்பமான பெருநகரம் வந்து சென்னை தான். பெங்களூர் கிடையாது, டெல்லி கிடையாது, ஹைதராபாத் கிடையாது. அப்ப இன்னும் மோசமாக சென்னையை மாற்ற வேண்டும் என்றால் ஃபுல்லா காங்கிரீட்டைஸ் பண்ணி எல்லாத்தையும் காங்கிரீட் ஆக்கி இந்த வெட்லேண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த வாட்டர் பாடிஸ் அழிச்சு அந்த வாட்டர் பாடிஸ் கிரியேட் பண்ற மைக்ரோ கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ஒண்ணும் இல்லாம பண்ணி சென்னையை ஒரு வெப்பம் சூழ் நகரமாக மாற்றுவதற்கும் இந்த திட்டம் வந்து அடிகோல் வைக்கும். அப்ப
சென்னையை சர்வதேச கண்களுக்கு ஒரு பேரிடர் சூழ் நகரமாக மாற்றுவதற்கான முயற்சி தான் பரந்தூர் விமான நிலைய திட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சென்னையை உண்மையாக நேசிப்போர், தமிழ்நாட்டை உண்மையாக நேசிப்பவர்கள் யாரும் திட்டத்தை ஆதரித்து பேச மாட்டார்கள். சர்வதேச கண்களுக்கு சென்னையை ஒரு பொருளாதாரம் சார்ந்த ஒரு நகரமாக நாம் காட்ட வேண்டும் என்றால் இந்த திட்டங்களை அனுமதிப்பது சரியாக இருக்க முடியாது. கிட்டத்தட்ட சென்னையை இரையாக்குவதற்கு சமம்ன்றதா நீங்க சொல்றதை வந்து புரிஞ்சுக்க முடிகிறது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இப்போ கார்பரேட்டுகளுக்கு மற்றும் ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு இது ஒரு பேரிழிதாங்க அப்படிங்கறதையும் சொல்றாங்க. அவங்களுக்கு தான் ஒரு பெரிய பாதிப்பா? சில பேர் பாதிப்புன்னு சொல்றாங்க. அது யாருக்கு பாதிப்புன்னா அவங்களுக்கு தாங்க பாதிப்பு அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு தான் உண்மையிலேயே பாதிப்பா இப்ப இதனால? ஆமா, நீங்க வந்து ஏர்போர்ட் வந்துடும், ஒரு 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 5 லட்சம் 20 லட்சம் மக்கள்கிட்ட பணம் கொடுத்து இடத்த வாங்கிட்டு நம்ம வந்து 5 கோடி 10 கோடி விற்கலாம் நினைத்து யார் யாரெல்லாம் இடம் வாங்கி கொடுத்தார்களோ அவர்களுக்கு பெரிய பாதிப்பு தான். அதை நம்ம வந்து நான் மறுக்கவே இல்லை. அவர்களும் பாவம் மேலே ஏர்போர்ட்டுக்கு மிக அருகில் அப்படின்னு 1 கிலோமீட்டர் ஏர்போர்ட்டுக்கு மிக அருகாமையில் அப்படின்னு எத்தனையோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்திருக்கோம். கடந்த 5 வருடங்கள்ல எவ்வளவு விளம்பரங்கள் நாம வந்து பார்த்திருக்கோம். அப்ப யார் யாரெல்லாம் ஏர்போர்ட் வரும்னு நினைச்சு அந்த ஒரு 5 லட்சம் 10 லட்சம் மக்கள்கிட்ட கொடுத்து பெரும்வாரியாக இடத்த வாங்கி போட்டிருந்தாங்களோ அவங்க எல்லாம் பெரிய இழப்பு. நான் அதை மறுக்கல. அது வந்து நான் வந்து இல்லைன்னா சொல்ல. நாங்க ஒரு கோரிக்கை வைக்க விரும்புறோம் தமிழக அரசு. கடந்த 5 அல்லது 7 ஆண்டுகள்ல பரந்தூர் விமானத்தை சுற்றி ஒரு 30 கிலோமீட்டர் ரேடியஸ்ல யார் யாரெல்லாம் லேண்ட் வாங்கியிருக்கா, அதுக்கு அந்த அந்த டிரான்சாக்ஷன் பின்னாடி யார் இருக்கா என்பதை விசாரணை கமிஷன் அமைத்து அல்லது விசாரித்து அதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாங்க கோரிக்கை வைக்கிறோம். அப்பதான் உண்மை தெரியும். காரணத்துக்காக இதை கேக்குறீங்க நீங்க? அது தெரியணும்ல, யார் யார் லேண்ட் வாங்கி என்ன பண்ண போறாங்க, என்ன பர்பஸ் அவங்களுக்கு நமக்கு தெரியும்ல. 30 ஏக்கர் வாங்குறவங்க இருக்காங்க, 250 ஏக்கர் வாங்கினவங்க இருக்காங்க. அனுமானத்துக்குள்ள போறோம், இவங்க வாங்கிட்டாங்க அவங்க வாங்கிட்டாங்கன்னு சொல்ல தயாரா, ஏன்னா டேட்டா கிடையாது. கோரிக்கை என்னன்னா, கடந்த 7 ஆண்டுகள்ல பரந்தூர் விமானத்தை சுற்றி ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கருக்கு மேல வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம், ஒரு 3 ஏக்கருக்கு மேல எவ்வளவு லேண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு, அதை யார் வாங்கியிருக்கா, அவங்க பின்னாடி யார் இருக்காங்கிற விஷயத்தை வெளியே கொண்டாலே இந்த திட்டம் யாருக்கான திட்டம் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக நீங்க உங்க அமைப்பின் சார்பாக ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை வச்சிருந்தீங்க. நிலம் கையகப்படுத்தப்பட்டவர்களிடமே மீண்டும் நிலத்தை ஒப்படைச்சிருங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. அது ஒரு சாத்தியமான விஷயம் தானா? ஏன்னா இப்ப நிலத்தை கையகப்படுத்தி இருப்பாங்க, அதுல வேறொரு திட்டங்கள் பண்ணுவாங்க, இல்ல நிலத்தை திருப்பி கொடுத்துட முடியுமா அந்த மக்களிடமே? நிலத்தை திருப்பி கொடுக்க வேண்டும். கேரளாவில் வந்து சில்வர் லைன் ப்ராஜெக்டுக்கு நிறைய நிலத்தை வந்து கேரளா அரசாங்கம் கையகப்படுத்திட்டாங்க. ஆனால் புதிதாக வந்த காங்கிரஸ் அரசாங்கம் அத்திட்டத்தை கைவிட்டு விட்டு அந்த நிலத்தை வந்து யார்கிட்ட எடுத்தாலும் அவங்கள்ட்ட வந்து திருப்பி வந்து கொடுத்துட்டாங்க. அதனால நிச்சயமாக அது கொடுப்பதற்கான நமக்கு வந்து வழிமுறைகள் இருக்கு. இன்னொன்று நான் சேர்த்து சொல்றேன், இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி கொடுத்துக்கிட்ட அறிக்கை மிக மிக முக்கியமான அறிக்கை. அந்த அறிக்கை தெளிவா சொல்லியிருக்காங்க, ஒரு நிலத்தை கையகப்படுத்த வேண்டும் என்றால் 2013 சட்டத்தின்படி தான் கையகப்படுத்தணும். அதுதான் இந்திய அரசியல் சட்டத்தின்பால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். அது வந்து லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் வந்து சாதாரண பண்ண முடியாது. நீங்க மார்க்கெட் வேல்யூ கொடுக்கணும், சோசியல் இம்பாக்ட் பண்ணணும். இந்த ப்ராஜெக்ட் வர்றதுனால எந்த மாதிரியான சமூக தாக்கங்கள் இருக்கு என்பதை ஆய்வு செய்வதற்கான வழிமுறைகள்லாம் அந்த 2013 நிலம் கையகப்படுத்த சட்டத்தின் கீழே இருக்குது. ஆனால் பரந்தூருக்கான லேண்ட் வந்து தமிழக அரசு ஸ்பெஷலா கொண்டு வந்த ஒரு சட்டம். அதாவது வாட்டர் பாடிஸ் இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து நீங்க அந்த லேண்ட் அக்வயர் பண்ணாலும் சரி, தமிழக அரசு வந்து ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்பெஷல் ஆக்ட் படி தான் அந்த நிலத்தை கையகப்படுத்திருக்காங்க. அதனால திட்டத்தை கைவிட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி வந்து அது ஒரு நியாயமான அவர் சொல்லி 7-6 பாயிண்ட்ல இது முக்கியமான பாயிண்ட். இந்த நிலம் வந்து கையகப்படுத்தப்பட்டிருப்பது 2013 சட்டத்தின்படி அல்ல, தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தின்படி தான் இது பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து இது வந்து தப்பான விஷயம்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி வந்து அறிக்கை வந்து சொல்லுது. நிச்சயமாக அதை கேன்சல் செய்து அந்த நிலத்தை அதன் உரிமையாளருக்கு கொடுக்க வேண்டும். நாங்க பூரை சார்பில் கோரிக்கை வச்சிருக்கோம். எதிரெதிர் முகாமில் இருக்க நிறைவா ஒரு கேள்வி. எதிரெதிர் முகாமில் இருக்கக்கூடிய இருவர், ஒன்று திராவிட முன்னேற்ற, ஒன்று பாரதிய ஜனதா கட்சி, அவங்க 2 பேருமே இது மோசமான ஒரு முடிவு அப்படின்னு எதிர்க்கிறாங்க. தனிநபர்களை பத்தி நான் பேச விரும்பல, ஒரு அமைப்பு ரீதியா 2 பேரும் வந்து இந்த விவகாரத்துல ஒன்றாக நிற்கிறாங்களா அப்படின்னா, இப்ப பொருளாதார கொள்கை ரீதியாக ஒரு உடன்படிக்கையில் இருக்கிறாங்கன்ற உணர்வு பொதுமக்களுக்கு கிடைக்குது. ஒரு அமைப்பாக, சூழலியல் ஒரு அமைப்பாக நீங்க இந்த விவகாரத்தை எப்படி மதிப்பீடு செய்றீங்க? அட் சேம் டைம் நீங்க பொலிட்டிக்கலாவும் பாக்குறீங்க, எப்படி உங்களுக்கு தோணுது? இல்ல, 2 பேர் எடுத்துக்க முடிவும் தவறான ஒரு முடிவை தான் நம்ம பார்க்கணும். இந்த திட்டம் தமிழ்நாட்டுக்கு எதிரான திட்டம். நான் சில அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டில்ஸ் நான் வந்து பார்த்தேன். 2 கட்சியை சேர்ந்தவர்கள் போட்டுக்கிட்ட ட்விட்டர் போஸ்டை நான் பார்த்தேன். தனிப்பட்ட முறையில் அல்ல. ஆனால் இந்த திட்டம் வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரான திட்டம் என்பதை இந்த 2 கட்சிகளும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னோட கோரிக்கை. ஒரு விஷயம் சொல்லிடுறேன், ஏற்கனவே சொன்ன தான் அவங்க வந்து டெல்லியில வந்து இந்தியா முன்னேறனா என்ன சொல்றாங்கன்னா 1 நேஷன் 1 எலெக்ஷன்ங்கிறாங்க. இவங்க தமிழ்நாடு முன்னேற என்ன சொல்றாங்கன்னா 1 ஏர்போர்ட் பரந்தூர் ஏர்போர்ட் சொல்றாங்க. ஸோ இந்த ரெண்டு இடத்துலயும் வந்து 1 நேஷன் 1 எலெக்ஷன் 1 ஏர்போர்ட் விஷயத்துல வந்து 2 கட்சிகளும் ஒத்து போறாங்க தான் சொல்ல முடியும்.
இந்த விவகாரம் தொடர்பாக தொடர்ச்சியா மக்கள் மனத்துல நீங்க போராடினீங்க. உங்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றியாகவே வந்து இதை கண்டிப்பா பார்க்க முடியும். உங்களுடைய இல்ல அது எங்களுக்கு கிடைத்த வெற்றி அல்ல. 1000 நாட்களுக்கு மேலாக அந்த போராடிய மக்கள், தன்னுடைய வாழ்வாதாரம் எழுந்துவிடும் என்று போராடிய மக்கள், அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்த அனைத்து அரசியல் கட்சிகள், சமூக இயக்கங்கள், மேதா பட்கர் உள்ளிட்டவர்கள் அங்க வந்து போனாங்க. எங்க அமைப்பை சேர்ந்தவர்கள் வந்து கைதாகிருக்காங்க. பல்வேறு மக்கள் மீது வழக்கு இருக்குது. வெற்றி போன்றவர்கள் கைதாகி இருந்தாருன்னு நினைக்கிறேன். கைதாகிருக்காங்க. அனைவருக்கும் இந்த வெற்றி வந்து சொந்தமானது. தனிப்பட்ட ஒரு அமைப்புக்கோ ஒரு தனிநபருக்கோ வெற்றி இது வந்து கிடையாது. ஒட்டுமொத்த மக்களுக்கு கிடைத்த வெற்றியா தான் நாங்க பாக்குறோம். கட்டாயமா போராடிய அனைவருக்குமே கிடைத்த வெற்றியாகத்தான் நானும் இதை வந்து சொல்ல விரும்புறேன். எங்களுடைய அழைப்பினை ஏற்று உங்களுடைய வருகனையும் கருத்து இணையத்தோழர்களுக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி. நன்றி. வணக்கம்.